உங்கள் சேனல் மூலமாக நாங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் சார். ஆக்சுவலாக பிரத்யேகமாக சொல்லணும்னு நினைக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன படங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு நிறைய சிரமங்களுக்கு நடுவில் ரிலீஸ் ஆகுதுன்னு. இது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு சார். அந்த டாஸ்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரு தெருவா ப்ரொடக்ஷன் சைட்லையும் சரி, ஹீரோ சைட்லையாக இருக்கட்டும், டேரக்டர் சார் சைட்லையாக இருக்கட்டும், ராஜவேல் சார் சைட்லையாக இருக்கட்டும், எல்லார் சைட்லையுமே தெரு தெருவாக போய் பேம்ப்ளெட் கொடுத்துருக்கோம் சார். இது வரைக்கும் எந்த படத்துக்குமே தமிழ் சினிமாவில் பண்ணாங்களான்னு எங்களுக்கு தெரியல. மால் வாசலில் எல்லா இடங்கள்லையும், காலேஜஸ் எல்லா இடங்கள்லையும் போய் தெரு தெருவாக இறங்கி பேம்ப்ளெட் கொடுத்தோம் ப்ரமோஷன்ஸுக்கு. வேறு நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமே, ஒரு நல்ல கான்செப்டாக இருக்குன்னு. அப்புறம் பீச்சு, பொருட்காட்சி எல்லா இடங்களையுமே போய் கொடுக்க ஆரம்பித்தோம். அது துண்டு பிரசுரங்கள் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது பாருங்கன்ட்டு. சென்னை முழுக்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து த்ரூ தமிழ்நாடு, சென்னை அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் 1.5 லட்சம் பேம்ப்ளெட் கிட்டத்தட்ட கொடுத்துருக்கோம் சார். அதில் வந்து மெயினாக வந்து 1 lakh பேம்ப்ளெட்ஸ் வரைக்கும் சென்னையிலே சுற்றி நிறைய இடங்களில் கொடுத்தோம். பட் அப்படி கொடுத்தும் கூட திரைப்படம் நிறைய தியேட்டர்ஸில் வந்து போட விட மாட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு எங்களுடைய ஆதங்கமாகவே ஒரு ப்ரொடியூசர் சைடில் நான் இதை சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஒரு 40 பேர் வந்து தியேட்டரில் வந்து படம் பார்க்குறதுக்கு வராங்க அப்படின்னா, அது புக் மை ஷோ மூலமாகவோ இல்லை வந்து நேர்முகமாகவோ வந்திருந்தா, இது வந்து போன ஒரு இன்டர்வியூவில் ஹீரோ கூட ரொம்ப அஃபண்ட் ஆகி உண்மையை லிட்டரலாக கிரைடு. 40 பேர் 50 பேர் வந்து படம் பார்க்க வராங்க சார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்கார்னோட காம்போ வாங்கினா தான் நாங்கள் வந்து படத்தை போடுவோம்லாம் சில தியேட்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. சின்ன சின்ன படங்களை வந்து அந்த படங்கள் வந்து நின்று தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு மக்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் சார். இதில் மக்கள் யாருமே தப்பு பண்ணல. சின்ன படங்கள் ஜெயிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி எல்லாருமே கேட்டீங்கன்னா, உண்மையாவே பார்த்தீங்கன்னா இது ஒரு குற்றச்சாட்டா மட்டும் இல்லாமல், இது ஒரு என்னுடைய சார்பாக என்னோட ஒரு கருத்தாவே, ஒரு ஆணித்தனமாக நான் இதை வந்து கண்டிக்கத்தக்க கருத்தாவே சொல்கிறேன். சில திரையரங்குகளில் அதை சார்ந்த உரிமையாளர்கள் தயவு செய்து இதையும் படமாக மதிங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன் அதை படமாக மதிங்க அப்படின்னு பார்க்குறோம்னா, சார் எந்த பெரிய படமாக இருந்தாலும் சரி, சின்ன படமாக இருந்தாலும் சரி, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 150 ரூபா கொடுக்க போகிறாங்க சார். அந்த படத்துக்கு பிடிச்சிருந்தா அவங்கள பொறுத்த வரைக்கும் சின்னது பெருசுலாம் மக்களுக்கு சொல்ல தெரியாது சார். நல்லா இருக்கு, பிடிக்கலன்னா எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அது வேஸ்ட். ஸோ நல்ல கான்செப்டை கொண்டு அதை வந்து சேர்க்கறதுக்கு மக்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். ஒரு வாரம் இப்போ வந்து கியூபுக்கு பணம் கட்டி ஒரு வாரம் ஒரு படத்தை தியேட்டரில் ரன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஷோ 2 ஷோலேயே ஷோ பிரேக் பண்ணுறாங்க. எங்களுக்கு குறைஞ்சது 150 சீட் நீங்கள் புக் பண்ணுங்க, 3 நாளைக்கு புக் பண்ணுங்க, இப்படி பண்ணீங்கன்னா தான் நாங்கள் தியேட்டர்ஸ் கொடுப்போம். நிறைய தியேட்டர்ஸ் பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா, இது என்ன, இது மாதிரியான விஷயங்களால் என்ன ஆகும்னா, சின்ன படங்கள் பிக்கப்புக்கான டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும். டைம் எடுத்து தான் படத்தை வந்து பிக்கப் பண்ண முடியும். ஆடியன்ஸ் பை வேர்ட் ஆஃப் மவுத். பெரிய படங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை எங்களால் செலவு பண்ணி பண்ண முடியாது. சின்ன சின்ன வேர்ட் ஆஃப் மவுத், சின்ன சின்ன இப்போ யூடியூப் சேனல்ஸ், இப்போ நீங்களாம் கூப்பிட்டு எங்களை வந்து கௌரவிக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் மக்களுக்கு நாங்கள் சென்று அடைகிறோம். அந்த மாதிரி படம் வந்திருக்கிறது. ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கூட ஒரு டைம் டியூரேஷன் கொடுக்காம பர்பஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் சொல்ல விரும்பல சார், பர்பஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த படத்தை வந்து எப்படியாவது எடுக்கணுன்ற மோட்டிவோடையே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 150 டிக்கெட் 3 நாளைக்கு வாங்கினா தான் ஷோ அலோவ் பண்ணுவோம் சார். அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் போகிறான் சார். 50 பேர் கொடுக்குறது பணம் இல்லையா? இல்லை அப்படி வந்து ஏதாவது ஆஸ் அ லாயராகவே நான் கேட்குறேன், தியேட்டர் மேனுவலில், தியேட்டர் ரூல்ஸில், தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன் அவங்க சார்பாக வந்து அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் வச்சுருக்காங்களா? 50 பேர் குறைவாக நாங்கள் இருந்தால் படம் வந்து நாங்கள் ஓட்டக்கூடாது அப்படின்ட்டு. அப்போது இது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். அது நார்த் மெட்ராஸில் ஒரு தியேட்டரு, அந்த தியேட்டரில் நேற்று ஷோ பிரேக்கு கேட்டால் டெக்னிக்கல் ஃபால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து முந்தானத்து கேட்டாக்கா அதே இஷ்யூ. அப்போ எப்படி சார் எங்கள் படத்துக்கு மட்டும் டெக்னிக்கல் ஃபால்ட் வரும், வேற இன்னொரு படத்தை அந்த நேரத்தில் போட்டு ஓட்டுவாங்களா? அப்போ வந்து அதாப்பட்டது ஹீரோ வேல்யூ, ஸ்டார் வேல்யூ. நீங்கள் சொன்னீங்க ஸ்டார் கேஸ்ட்ன்ட்டு, அது நீங்கள் எந்த அடிப்படையில் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ ஸ்டார் வேல்யூன்னு ஏதாவது ஒன்று இருக்கா சார்? எல்லாருமே சார், இன்னைக்கு ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வரும்போது வந்து பட்டிங் ஆக்டர்ஸ் தானே சார், எல்லாருமே புதுமுகங்களாக வந்தவங்க தானே. இன்னைக்கு அதே நிலைமை வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார், விஜய் சார் வந்து அவருடைய முதல் படத்தில் நடிக்கும்போது அவரும் ஒரு பட்டிங் ஆக்டர் தான். அதே மாதிரி தானே விஜய் பார்ப்போம். ஒரு புதுசாக ஒரு ஸ்டார் வராங்கன்றதுனால அவங்க படத்தை வந்து அது வெளியே கொண்டு வந்து, அதாவது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கும்னு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட நிறைய சில சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப ஒரு ஆதகமாகவே நான் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து என்னுடைய சார்பாக மட்டும் இல்லை, நிறைய குறுந்திரை இந்த மாதிரி சின்ன சின்ன திரைப்படங்களுடைய தயாரிப்பாளர்களின் சார்பாகவே நான் அந்த கருத்தை முன்வைக்கிறேன். இது வந்து சார் தியேட்டரில் கியூபுக்குன்னு பணம் வாங்கி அந்த தியேட்டரில் படத்தை ஓட்டுறதுக்கான விஷயங்கள் பண்ணிங்கன்னா, குறைந்தபட்சம் அவங்களோட ஆப்ரேஷன் காசுக்கு ஒரு 5 பேரோ 6 பேருக்கு மேலே இருந்தாலோ, ஒரு 10 பேருக்கு மேலே இருந்தாலோ அந்த படத்தை ஓட்டலாம் சார். ஆனா இவங்க 100 டிக்கெட் வாங்கன்னு சொல்றது மட்டும் இல்லாம பாப்கார்ன் வாங்க, பெப்சி வாங்கன்னு சொன்னா அதை அஃபோர்ட் பண்ற அளவுக்கு ஒரு சாமானியனுக்கு
அந்த சக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு சாமானியனால அதை செய்ய முடியும். அதை வந்து திணிச்சு ஒரு ப்ரொடியூசர் தலையில கட்டி நீங்க போய் இந்த மாதிரி 100 டிக்கெட் எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்றது எந்த வகையிலுமே ஒரு ஏற்புடைய கருத்தா இருக்காதுங்கிறத உங்க யூடியூப் சேனல் வாயிலா நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது ஒரு ஆதங்க குரலா மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய காலங்களில் சின்ன சின்ன படங்களை ஆதரிச்சு அந்த படம் சார் நல்லா இல்லை அப்படின்னா மக்கள் போகவே இல்லை, சுத்தமா யாருமே இல்லை, ஜீரோ ஆடியன்ஸ்னா ஷோ பிரேக் ஆகிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆடியன்ஸ் இருக்காங்க, மக்கள் போறாங்க. ஏன் இது இது இந்த சப்ஜெக்ட் வந்து நடந்தது வேற யாருக்கும் கிடையாது. ஹீரோவோட நண்பர்கள் அவங்க கிட்டத்தட்ட வந்து குழுவா வந்து அவர் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ், அவரை சார்ந்தவங்க, நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் விஜய் பப்பு சாரை சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் போறாங்க. அந்த தேட்டர் ஷோ பிரேக் பண்றாங்க. அது எவ்வளோ ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் சார். அவங்க அசால்ட்டா வந்து இன்னைக்கு இந்த படம் ஓடலன்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் அந்த படத்துக்கு இதுல இன்னொரு பிக்கஸ்ட் பியூட்டி என்னன்னா, இந்த காசை ரீஃபண்டும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ கியூபுக்கும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பணம் கட்டுறோம், அந்த பணமும் ரீஃபண்ட் வராது. அப்போ எங்களுடைய வலியும் வேதனை எப்படி இருக்கும் சார்? இது உண்மையிலே அது ரொம்ப இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. வியாபார ரீதியாக வர்த்தகங்கள் மாறிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிற தேட்டருங்கிறதெல்லாம் நான் கடைசியாக ஒரு தேட்டரில் பார்த்தேன். உண்மையிலேயே வந்து திருப்பூரில் அவருக்கு நான் நன்றி சொல்லணும். நம்ம தேட்டர் உரிமையாளர் சங்க தலைவர் இருக்கார் இல்லையா, அவருடைய தேட்டர் அது எதோட டையப்பும் இல்லை. அந்த மாதிரி தேட்டரே இல்லை இப்போ. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா என்னென்னு? தேட்டருங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு பர்டிகுலராக 2-3 பேர்கிட்ட தான் இருக்குது. அவங்க தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அது இட்ஸ் அ மொனோபாலி கைண்டுங்குவாங்க. அவங்க தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வச்சது தான் ரூல்ஸ். நான் சமீபத்தில் ஒரு படம் பார்க்குறேன், ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட படம். ஸ்க்ரீனில் திடீர்னு வந்து மங்களா தெரியுதுன்னு படத்தை நிறுத்தினா ப்ரொஜெக்டரை தொடச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களாம் அவ்வளோ டேக்ஸ் வாங்குறாங்க. பட் தே ஆர் வேஸ்டிங் அவர் டைம். பட் இதை நம்ம எங்கே போய் வெளியில் சொல்ல முடியும்? நம்ம சொன்னால் நான் ஒரு சாதாரண ஆள், நாளைக்கே நான் அந்த தேட்டருக்கு போனேன்னா உடனே என்னை உள்ள விட மாட்டாங்க, அவ்வளோதான். அது பல பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் அவங்கள பற்றி சொல்கிறீங்களா, உங்களுக்கு பயம் இல்லைன்னுவாங்க. யாரை பற்றி சொன்னால் என்ன? இப்போ அவரை பற்றி சொன்னோன்னா அவர் என்கிட்ட பேச மாட்டார், அவ்வளோதானே, பரவாயில்ல. ஆனால் அதுக்காக சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்னு. ஸோ நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரியுது. ஸோ ஆஸ் வெல் இவரோட படத்துக்கு வந்து நான் டிக்கெட் புக் பண்ணும்போது, இப்போல்லாம் சின்ன படத்தை நான் டிக்கெட் புக் பண்ணும்போது, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தேட்டரில் வந்து நான் உண்மையிலேயே அந்த படத்தை பார்த்தே ஆகணும்னா 7 டிக்கெட்டை இன்னும் மினிமம் வாங்கணும். 7 டிக்கெட் இருக்கணும். 7 டிக்கெட்டை நானே வாங்கிக்கிறேன். அதான் நடந்திருக்கு. நான் வாங்கியிருக்கேன், அதுவும் பண்ணியிருக்கேன். நான் அது பண்ணிட்டு தான் அந்த படத்தை பார்ப்பேன். ஆக்சுவலாக என்னென்னா, உங்களுக்கு அதான பிரச்சனை. ஏன்னா 7 பேர் இருந்தால் தான் கரண்ட் பில் கட்ட முடியும்னுவாங்க. அந்த மாதிரி போனால் ஆனால் அந்த பெப்சி வாங்குறது, நம்ம வந்து கோக் வாங்குறதோ, இல்லை கூல்ட்ரிங்க்ஸு, சாஃப்ட் பாப்ஸு, இது பாப்கார்ன் வாங்குறதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் மீறி தான் உங்களுடைய கண்டென்ட். நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, இப்போது உங்களுடைய கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டிங்கன்னா இவங்கள்ட்டேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம், அவ்வளோதான் விஷயம். அதனால தான் சொல்லுவேன், திருப்பி அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்லையும் வந்து நீங்கள் மற்றதில் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. நான் இவ்வளோ படம் எடுத்துட்டேன், இதுக்கு பப்ளிசிட்டி நான் கம்மியாக பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பண்ண பப்ளிசிட்டி தான் சார் சூப்பரான பப்ளிசிட்டி. நம்ம துண்டு சீட்டு பிரச்சனைன்னு ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, ஆமீர் கான் தன்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு வந்து இதே மாதிரி போய் ரோடாக போஸ்ட் ஓட்டினார். அவரே தான் ஓட்டினார். இப்போ வரைக்கும் அந்த வீடியோ வருது. நேராக போயிட்டு ஆட்டோவில் ஓட்டிட்டு மை ஃபிலிம் எஸ் ப்ளீஸ் வாட்ச் அப்படின்னு வருவார். இது அவர் பண்ணது தான். இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கார்பரேட் ஆகிட்டோம், நம்மளாம் இப்போ வேறு மாதிரி ஆகிட்டோம். இப்போல்லாம் நம்ம இப்போ பேனர் வந்து நான் வடபழனியில் வச்சாதான் நான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இன்றைக்கும் சிறிய படங்களுக்கு அது பண்ணலாம். அது பண்ணுங்க, நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணுங்க சார். மற்றவங்க நினைக்கிறதுக்காக நீங்கள் எதையுமே நிறுத்துறாதீங்க. அது எதுவுமே கிடையாது. யாரையும் கம்பேரே பண்ண முடியாது. நான் தான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு பெரிய படத்தில் ஒரு கதையே இல்லை, ஆனால் ஒரு சின்ன படத்தில் அருமையான கதை இருக்குது. இப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்போ அந்த படத்தை கொண்டு போகலாம். சரி, பப்பு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறாப்புல அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணுங்கிறது தான் என்னுடைய நிறைய என்கரேஜ் பண்ணி. ஏன்னா புது ஜானர் ஆஃப் சப்ஜெக்ட் எதாவது கிடைக்கும்ல. ஏதோ ஒன்று, ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஜாலியாக நடிக்கிறதுக்கு ஒரு ஆக்டர் வராப்புல, நம்ம சின்ன சப்ஜெக்ட் ஒரு சின்ன பையன் கேட்டோன்னா ஓகே பப்பு பண்ணால் நல்லாயிருக்கும். அவன் வந்து ஒரு டீனேஜரு, அவன் கரெக்டாக இப்போ தான் வந்து ஒரு +2 முடிச்சுட்டு அப்படி ஜாலியாக இருக்கான், அப்போனா பப்பு பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு கதை தோணும்ல, ஒரு டேரக்டருக்கு ஒரு லைன் தோணுதில்ல. அப்போ ஒரு புது ஆக்டர் வரணும்ல. நான் எப்போ போய் திடீர்னு நல்ல வயசான பிறகு வாங்க நீங்கள் ஸ்கூல் வேஷம் போடுவோன்னு வந்து எவ்வளோ நான் பண்ணுறது? பண்ண முடியாது. இட்ஸ் லாஜிக்கலாக கிடையாது. ஆனால் அவங்களும் அதை விரும்பலை. சமீபத்தில் வந்து அந்த வித்லவ்ங்கிற படத்தில் வந்து அபிஷன் ஜீவந்த் வந்து ஸ்கூல் பையனாக எடுத்தார், சூப்பராக இருந்தது. நான் சொன்னேன் ஓகே உங்களை ஸ்கூல் பையனாக அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா இப்போ அவருக்கு 20-25 வயசு தான், அது அவருக்கு ஓகே ஸ்கூல் பையனாக. திடீர்னு போயிட்டு ஒரு ரொம்ப 40 வயசுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிற வந்து நீங்கள் ஸ்கூல் பையனாக நடிங்க, அவர் பாங்க சின்ன பையனாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் இட் வில் நாட் பி ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங். ட்ரூ. அண்ட் யூ கேனாட் சே த ஸ்டோரி இன் தட் வே.
கதைக்கு தேவையான ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்துல ஒரு காட்சியா இருக்கலாம், ஆனா ஒரு முழுநீள கதையை அதில் சொல்ல முடியாது. இது என்னுடைய கருத்து. இதை யாராவது அப்ஜெக்ட் பண்ணி நீ எப்படிங்க அப்போ அந்த நடிகரை சொல்லலான்னு யாரும் என்ன கேட்கக்கூடாது. நான் சத்தியமா சொல்றேன், அவங்கள போய் அதான் சொல்றேன், ஒருத்தரை இறங்கவே நான் விட மாட்டேன்னு. ஒருத்தரை வயசானவராக நடிக்க விட மாட்டேன், ஒருத்தரை இறங்கவே விட மாட்டேன். நீங்கள் அதே கேட்டதில்ல, அங்கே இருங்க அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து ஜென்ரலாக அந்த காமெடிக்கு சொல்லுவோம்ல, முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தோன்னா திடீர்னு வந்து சிவாஜி சார் ஒரு படத்தில் வந்து அப்போல்லாம் நடிகர்களுக்கு கொஞ்சம் திடீர்னு ஒரு இன்ஜினியரிங் இதெல்லாம் காஸ்டியூம்லாம் போட்டு வந்து நான் காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்னு. அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். ஆமாம், 50 வயசு இருக்கும். 50 வயசில் வந்து ஒரு பயங்கர ஹெஃப்டியாக இருப்பார். திடீர்னு அந்த இன்ஜினியரிங் டிராயிங் ஸ்கேல்லாம் தூக்கிட்டு வந்து நான் காலேஜ் போயிட்டு வரேன்னாரு. நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அப்போ எப்படி இந்த மாதிரி நடிகர்கள் வரணும், இந்த மாதிரி நடிகர்கள்லாம் எப்போ வருவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுத்தா தான் வருவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து டெஃபினட்டாக உங்களுடைய குறிக்கோள் அண்ட் உங்களுடைய வேண்டுதல் பலிக்கட்டும் நான் கேட்டுக்கிறேன். பட் தொடர்ந்து பண்ணுங்க. பட் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து தான் ஆகணும், வேற வழியெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் வந்து இன்னைக்கு சொல்லுவாங்க கியூப்ல, அப்படிதான் சார் எனக்கு ஷோ பிரேக்கப் எனக்கு காசு இல்லை பண்ண முடியாது, ஏன்னா அவங்க தேட்டர் வச்சிருக்காங்க. நான் என்ன முடிவு பண்றேன்னா, சின்ன ப்ரொடியூசர் நீங்க பேசாம தேட்டர் கட்டிடுங்க. இல்ல சார், நீங்க சொன்னது ஒரு நல்ல, சத்தியமா சொல்றேன் சார், ஒரு நல்ல யோசனை. நான் எல்லா ப்ரொடியூசரும் சேர்ந்து ஒரு இதில் பண்ணி ஒரு 6 ஸ்க்ரீன், இதெல்லாம் சின்ன படம் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணுவோம். இங்கே வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு போங்க. எங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வரணும், தேட்டர் டிக்கெட். அதுக்கு வந்து சங்கத்தில் போய் பேசுங்க, தேட்டர் உரிமை சங்கத்தில் பேசுங்க. ஆமாம் சார் எனக்கு தேட்டரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பேசுங்க. நம்ம திருப்பூர் அண்ணன்ட்ட போய் பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க, அவர் ஒத்துப்பார். ஏன்னா அவரும் அதானே ஃபீல் பண்ணுறாரு. தியேட்டர்களுக்கு வரலாம்ன்றது ஒன்று இருக்குல்ல. இது நாங்க எல்லா தியேட்டர்களையும் சொல்லல சார். இப்போ ஷோ வந்து சார் கிட்டத்தட்ட நான் சொன்னது தியேட்டர்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு 60 சென்டர்ல ஓடுதுன்னா இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டர் இந்த மாதிரி பண்றாங்க. பாக்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லா இடங்களையும் இதை பண்றாங்க. எல்லா இடங்களையும் பண்ணல, பண்ணல, அது எனக்கும் தெரியும். எல்லா இடங்களையும் பண்ணலங்கிறது எனக்கு தெரியும். ரெண்டாவது, இந்த படத்துடைய முழு நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா சார், இந்த படத்துல வரக்கூடிய வருமானத்துல ஒரு கிட்டத்தட்ட அந்த படத்தோட நீங்க பார்த்ததுனால அந்த கதையை நான் சொல்றேன். அந்த குழந்தை வந்து பிளட் கேன்சர்னால இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்டர் என்கிட்ட சொல்றக்குள்ளேயே நான் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இந்த படத்துல வரக்கூடிய வருவாயை ஒரு பகுதியை வந்து இந்த புற்றுநோயினால பாதிக்கப்படக்கூடிய சின்ன குழந்தைங்களுடைய மருத்துவ செலவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதையுமே நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து டே 1 கொடுத்துருக்கோம். இது ப்ரொமோஷனுக்காக இல்லை சார், இது டே 1 நாங்கள் டிசைட் பண்ணது, நான் டைரக்டர் ஹீரோ எல்லாமே சேர்ந்து. ஸோ அதனால தான் ஹீரோவும் ஓரளவுக்கு சம்பளமும் அவர் குறைச்சலாக, அவரோட வாங்கக்கூடிய ஸ்கேல் பேலாம் இல்லாமல் அவர் குறைச்சலாக வாங்கியிருப்பார். ஸோ இதுதான் இதோடைய விஷயம் சார். நாங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, இதில் ஒரு நோபல் காஸ் அதாப்பட்டது சார், படம் பண்ணுறோன்றதை தாண்டி ஏதாவது ஒரு பயனுள்ளதாக ஒரு விஷயத்தை செய்யணும். அந்த பயனுள்ள ஒரு விஷயமா இந்த படத்தில் வரக்கூடிய வருமானம் அது எதுவாக இருக்கட்டும், அதில் ஒரு பகுதியை வந்து இதை நாங்கள் அறிவிப்பாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். இதை நாங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம். இது எங்களுடைய பப்ளிசிட்டிக்காக இல்லை, ஆஸ் அ ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸில் இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுடைய மருத்துவ செலவுக்கு கொடுக்கலான்றதை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தீர்மானிச்சிருக்கோம் சார். ஷுர். ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் வேல்யூபிள் டைம். ஸோ அந்த ஹோல் திரைப்படத்தை பற்றி ரொம்ப விஷயங்கள் சொன்னீங்க, ஒரு மனசில் இருக்கிற கவலையை வந்து சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சார். அந்த கவலைகள் தீரும் என்று நானும் நம்புகிறேன். நாங்களும் நம்புறோம் சார். நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? நாங்கள் ஒரு யதார்த்தமாக ஒரு யூடியூப்ல ஏதாவது சொல்ல தான் முடியும். பாதி பேர் என்னையே கேள்வி கேட்குறாங்க, சொல்றியே நீ பண்ணி வேணாங்க, நான் எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியலங்கிறனால தான் சொல்கிறேன். அதனால வந்து அதை சொல்கிறேன். நடந்தால் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் விஜய் பப்பு. தேங்க்யூ. உங்களுடைய ஹீரோ என்ற கதாபாத்திரம் தொடர்ந்து அப்படியே ஒரு பெரிய பயணமாக உருவாகட்டும். ஆல் த பெஸ்ட். டைரக்டர் அரவிந்த் ராஜ், ரொம்ப நன்றி. படத்தை பற்றி ரொம்ப நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணோம். ஸோ நீங்கள் எங்கள் படத்தை பார்த்து ரசித்த மாதிரி மக்களும் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கண்டிப்பாக பார்ப்பாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தியேட்டரில் இல்லைனாலும் ஓடிடியில் உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வரும். தியேட்டரில் எவ்வளோ நாள் வரும், நான் எல்லாமே ஓப்பனாக சொல்கிறேன். தியேட்டரில் எவ்வளோ நாள் போகணும்னு தெரியாது, ஆனால் ஓடிடியில் உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வரும். கண்டிப்பாக இந்த படம் மூலிமா வந்து அடுத்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பும் வரும். ஸோ உங்களுக்கு அதில் வந்து ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டியாக ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோங்கிற ஒரு நல்ல ஃபீல்லே இருங்க. அதுதான் சொல்கிறேன். அதனால் அது நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ராவாக சில ஒர்க்கெல்லாம் சொல்லணும்னா அது மாதிரி அதெல்லாம் பண்ணணும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இன்டர்வியூவில் வந்து நம்ம எவ்வளோ எனக்கு ஏதாவது பிடிக்கலன்னா நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர் தான். யார் அந்த சைட்ல தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து தெரிவிங்க. தெரிவிக்கிறவங்களுக்கு அதனால வந்து எங்க 4 பேர் நாங்க பேசிட்டு இருக்கோம், ஆனா ஒருத்தர் சைட்ல தூங்கிட்டு இருக்காரு. அது யாருங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த நபர் இந்த படத்துல இருக்காரு. ஒரு குழு. So,
நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.